வாங்குங்க ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம இதில் வீட்டில் இருக்கிற பொருள் வத்தல் சீரகம் வச்சே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருப்போம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். வேகமாகவும் வச்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை ரஃபாக வந்து துண்டுகளாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பரில் போட்டு தான் வந்து சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்து சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ வெறும் சட்டியில் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உரப்பு இன்னும் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா இன்னும் 2 வத்தல் கூட சேர்த்துக்கோங்க. வெறும் சட்டியில் வந்து வத்தலை வந்து அந்த நெடி வாசம் வர்ற வர வந்து வறுக்கணும். வத்தல் கமரல் வாடை அடிக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்தாவே போதும். வத்தல் வறுத்து முடித்ததுக்கப்புறம் இதோட 2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீரகம் வந்து வேகமாக வந்து பொரிய ஆரம்பிச்சிரும். முதைய சேர்த்திங்க அப்படின்னா சீரகம் கருகிரும். சீரகமும் நல்லா வந்து பொரிய ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த 2ஐயும் கொரன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துக்கோங்க. மையம் அரைப்படாது. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலாவோட கொலகொலப்புக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னா ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மசாலா வந்து மையாக வந்து அரைப்பட்டிருக்கணும். வாசமே சூப்பராக இருக்கும். குக்கர் காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் நம்ம அங்கே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப சுருங்க வந்து வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறி அந்த கண்ணாடி பதம் வர வதக்கிக்கோங்க. நம்ம சின்னதாக கட் பண்ணனால ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து வெங்காயம் நமக்கு சூப்பராக வதங்கி வந்துடும். இப்போ இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக மணக்க அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா நம்ம மசாலாவை அப்படியே வந்து வறுத்து சேர்த்துருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசம் போகிற வரை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு நல்லா வந்து கிரேவிக்கு வந்து சூப்பராக ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காண்டி தான் வந்து மல்லித்தூள் சேர்க்குறது. இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா ஓரங்களில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கிட்டக்க சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்த உடனேயே மஞ்சள் தூளும் உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த நெடியான அந்த சிக்கன் ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ சிக்கனில் எல்லா இடத்துலையும் வந்து மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். சிக்கனே வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து வரும். அதனால் அந்த தண்ணியிலே வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். பாருங்கள், சூப்பராக நல்லா சிவீர்னு நல்ல கலராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரை ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இதோட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சோறுக்கு தான் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பூரி சப்பாத்திக்கு பரோட்டாக்கு அப்படி வச்சிங்க அப்படின்னா இதோட தண்ணி அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். எப்போவுமே விடுற மாதிரி 4 விசில் வந்து விட்டுக்கோங்க. விசில் அடங்கவும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி அப்படியே வீடே மணக்கும். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்படி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவீனா சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.